அரசாங்க வேலையை எதிர்நோக்கி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் 2024 இன்றைக்கி வந்து 10th யூனிட் பற்றி நம்ம பார்க்கலாம். 10th யூனிட் தான் புதுசாக ஒரு யூனிட்டே கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த யூனிட் வந்து பார்க்கலாம். எல்லாருமே கேட்டிருக்கீங்க 10th யூனிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், அதனால் இதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்கிற 10th யூனிட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பார்ப்போம் இன்னைக்கு வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிளிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். புள்ளியியல் அப்படிங்கிறது வந்து அனைத்து துறைகளிலும் எண்களால் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மை விவரங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிடத்தக்க வகையில் முறையாக சேகரித்து ஒழுங்குபடுத்தி ஆய்வு செய்து அவற்றின் முடிவுகளுக்கு விளக்கம் அளிக்கும் ஒரு அறிவியல் தான் புள்ளியியல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எண்களால் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மை விவரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1991 84.5 கோடியாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 2001 வந்து 102 கோடியாக வந்து அதிகரிச்சிருக்கும். இப்படி எண்களால் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மை விவரங்கள் இந்த மாதிரி அக்யூரேட்டாக கொடுக்கறது தான் இந்த புள்ளியியல் அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் தொகை பற்றிய உண்மை விவரங்கள் எண்களால் குறிப்பிடப்பட்டு ஒன்றோடு ஒன்று ஒப்பிடத்தக்க வகையில் அமைந்துள்ளதால் இதனை வந்து புள்ளியியல் என்கிறோம். இப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பார்க்கலாம். புள்ளி விவரம் சேகரித்தல். புள்ளி விவரம் சேகரித்தல் என்பது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆய்வுக்கு என்னென்ன விவரங்கள் தேவை என்பதை நன்கு ஆராய்ந்து அதற்கு தேவையான புள்ளி விவரங்களை பெற்று அதனை ஒழுங்குபடுத்தும் வழிமுறையே தான் புள்ளி விவரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன விவரங்கள் தேவை என்பதை வந்து நல்லா ஆராய்ந்து அதற்கு தேவையான புள்ளி விவரங்களை பெற்று அதனை ஒழுங்குபடுத்தும் ஒரு வழிமுறை தான் புள்ளி விவரம் அப்படிங்கிறோம். இந்த வகை புள்ளி விவரங்களை ஒரு தனிநபரோ வணிக நிறுவனமோ ஆராய்ச்சி மையமோ உள்ளாட்சி மாநில அல்லது மத்திய அரசு துறையோ வந்து சேகரிக்கலாம். இது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா, புள்ளி விவரம் சேகரித்தல். அது வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் மெத்தட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி டேட்டா, செகண்ட் ஒன்று வந்து செகண்டரி டேட்டா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதன்மை புள்ளி விவரம் பார்க்கலாம். ப்ரைமரி டேட்டானா என்ன அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட ஆய்வுக்காக ஆய்வாளரால் அல்லது அவருடைய பணியாளரால் முதன்முறையாக விவரம் தருவோரிடமிருந்து நேரடியாக சேகரிக்கப்படும் புள்ளி விவரங்களை தான் முதன்மை புள்ளி விவரம் என்கிறோம். அதான் ப்ரைமரி டேட்டா. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மத்திய புள்ளியியல் அமைப்பு மற்றும் தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு இவை வந்து பல்வேறு ஆய்வுகளுக்காக சேகரிக்கும் புள்ளி விவரங்கள் முதன்மை தன்மை கொண்டதாக வந்து கருதப்படும். இதோடைய மெரிட்ஸ், இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, பிரைமரி டேட்டாவுடைய நன்மைகள் என்னென்னா அதிக துல்லியத்தன்மை கொண்ட விவரங்களாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து அவங்கள்ட்ட போய் வந்து அந்த ரிசர்ச் பற்றி நம்ம கேட்குறோம் இல்லையா, அதனால வந்து மிகவும் துல்லியத்தன்மை கொண்டதாக இருக்கும். நம்பகத்தன்மை கொண்ட புள்ளி விவரங்களை வந்து பெற முடியும். இதனுடைய டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கால அளவு வந்து அதிகமாக ஆகும். அதாவது நேரம் வந்து அதிகமாக இருக்கும், பணச்செலவும் அதிகம் இருக்கும், மனித உழைப்பும் வந்து அதிகமாகும். இதில் இப்போ 2ஆம் நிலை புள்ளி விவரம் சேகரிக்கிறது எப்படி அப்படின்னா, வேறொரு ஆய்வுக்காக இன்னொருவரால் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட விவரங்கள் மற்றொரு ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்டால் இவ்வகை விவரங்கள் வந்து 2ஆம் நிலை புள்ளி விவரங்கள் என்கிறோம். அதாவது இப்போ வந்து ப்ரைமரி டேட்டா பார்த்தோம் இல்லையா, அவங்க சேகரித்த விவரங்களை வந்து இன்னொருத்தர் வந்து ரிசர்ச்சுக்காக எடுத்து அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து செகண்டரி டேட்டா. இதனுடைய மெரிட்ஸு நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புள்ளி விவரம் சேகரித்தல் குறைந்த செலவு ஏற்படுகிறது. விவரம் சேகரித்தல் ஏற்படும் பிழைகள் முதன்மை சேகரிப்பாளர்களால் வந்து நீக்கப்படுகிறது. துரித ஆய்வுக்கு இது மிகவும் பயன்படுகிறது. கால அளவு, பணச்செலவு மற்றும் மனித உழைப்பு ஆகியவை வந்து மிச்சப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து பிரைமரி டேட்டாவிலே எல்லாமே சேகரித்து வச்சுருப்பாங்க. இவங்க வந்து செகண்டரி டேட்டா ஏற்கனவே எடுத்து வச்சது தான் இவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் வந்து இதெல்லாம் இந்த நேரம், பணச்செலவு, மனித உழைப்பு இதெல்லாம் வந்து மிச்சப்படும். ப்ரைமரி டேட்டா வந்து மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் ப்ரைமரி டேட்டா, அதாவது முதன்மை புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் முறைகள் வந்து பார்த்தோன்னா 4 முறைகளில் வந்து சேகரிக்கப்படுகிறது இந்த ப்ரைமரி டேட்டா. என்னென்ன அப்படின்னா, நேரடி நேர்முக ஆய்வு முறை, மறைமுக வாய்வழி ஆய்வு முறை, வினா தொகுதி மற்றும் வினா பட்டியல் முறை, உள்ளூர் நிருபர் அறிக்கை முறை. இந்த 4 முறைகள் மூலமாக தான் ப்ரைமரி டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம்.
இப்போ நேரடி நேர்முக ஆய்வு முறை இருக்கு இல்லையா? இப்படி இதுன்னா, இந்த முறையில் வந்து ஆய்வு மேற்கொள்ள ஒரு ஆய்வாளர் வந்து அவங்களே நேரில் சென்று யாரிடம் வந்து நம்ம விவரங்களை வந்து பெற வேண்டுமோ அவரை வந்து சந்தித்து தனது ஆய்விற்கான முதன்மை புள்ளி விவரங்கள் வந்து சேகரித்து வருவாங்க. இந்த முறையில் வந்து விவரங்கள் சேகரிக்கும் ஆய்வாளருக்கும் விவரங்கள் தருவருக்கும் இடையே வந்து நேரடியான தொடர்பு வந்து ஏற்படும். இதில் வந்து விவரங்கள் சேகரிக்கும் ஆய்வாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எதையும் அதாவது உன்னிப்பாக கவனிக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் வந்து மரியாதையும் கண்ணியமும் நிறைந்தவராக வந்து இருக்கணும். விவரங்கள் தருவோர் வாசிக்கும் இடத்தின் சூழ்நிலை அப்புறம் மக்களின் பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தவாறு தன்னையும் வந்து தயார் பண்ணிக்கொள்பவராக வந்து இருக்கணும். இப்போ விவரம் சேகரிக்கிறதுக்கு வந்து குறுக்கு விசாரணை செய்யும் அறிவுத்திறன் பெற்றிருக்கணும். அப்புறம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான மற்றும் வெளிப்படையான வினாக்களை வந்து கேட்கணும். அப்போ தான் அவங்க வந்து பதில் சொல்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து மேற்கொள் ஆய்வுக்காக சேகரிக்கும் விவரங்கள் வந்து அதிக துல்லியத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி இயல்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதிக துல்லியத்தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த பிரைமரி டேட்டா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மறைமுக வாய்வழி ஆய்வு முறை. இந்த முறையில் வந்து ஆய்வை மேற்கொள்ள ஆய்வாளர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நேரடியாக சென்று விவரங்கள் தருவர்கள் வந்து விசாரிக்காமல் அவங்களோடு தொடர்புடைய இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து அந்த புள்ளி விவரங்களை விசாரித்து புள்ளி விவரங்கள் வந்து சேகரிக்கப்படும். இது வந்து இந்த இந்திய அரசால் வந்து நியமிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களால் வந்து இந்த முறை வந்து பரவலாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணுமோ, இப்போது ஒருத்தர் வந்து மதுபானம் குடிக்கும் பழக்கத்தை வந்து அதிகமாக வச்சுருக்காருன்னு வச்சுமே, அவர்கிட்டயே போய் நேரடியாக விவரங்களை கேட்காம அவரோடு தொடர்புடைய உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்புறம் நண்பர்கள்ட்ட வந்து வாய்வழி விசாரணை செய்து நம்பகத்தகுந்த விவரங்களை வந்து பெற முடியும். ஆனால் அவங்க வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா, உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து பாரபட்சமற்றவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பதில் வந்து உண்மைத்தன்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வினா தொகுதி மற்றும் வினா பட்டியல் முறை. வினா தொகுதிங்கிறது வேற, வினா பட்டியல் முறை அப்படிங்கிறது வந்து வேற. வினா தொகுதிங்கிறது வந்து ஷெட்யூல்ஸ், வினா பட்டியல் முறை அப்படிங்கிறது கொஸ்டினர் சொல்லுவோம். இப்போ வினா தொகுதி அப்படின்னா என்னென்னா, வினா தொகுதி முறையில் வந்து ஆய்வாளர்கள் வந்து அவங்க பிரதிநிதிகளாக யாரையாவது நியமிப்பாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொரு இடமும் வந்து இந்த வினா தொகுதி அடங்கிய விண்ணப்ப படிவங்களை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் வந்து புள்ளி விவரம் சேகரிக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடமும் ஒதுக்கிடுவாங்க. அந்த விண்ணப்ப படிவங்களை வந்து அவங்களே கைப்பட பூர்த்தி செய்வதற்கான அறிவுரைகளும் அவங்களுக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் வந்து அந்த கணிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட விவரம் தருவர்களிடம் வந்து வினா தொகுதி விண்ணப்ப படிவத்தை சென்று விசாரணையின் நோக்கத்தை விளக்கி விவரங்களை கேட்டு அவங்க கைப்பட பூர்த்தி செய்வாங்க. இது வந்து யார் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்களும் ஆராய்ச்சி மையங்களும் பெருமளவில் இந்த முறையை வந்து பயன்படுத்துவாங்க, வினா தொகுதி முறையை. வினா பட்டியல் முறை அப்படிங்கிறது வந்து அந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட வினாக்கள் அடங்கி நல்ல ஒரு சிறந்த வினா பட்டியலை வந்து தயார் செஞ்சு இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் தருபவர்களுக்கு இந்த வினாப்பட்டியல் வந்து தபால் மூலம் வந்து அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து அந்த வினாப்பட்டியல் இருக்கு இல்லையா, அதை பூர்த்தி செய்வதற்காக விடப்பட்டுள்ள காலி இடங்களில் வந்து வினாக்களுக்குரிய சரியான விடைகளை வந்து பூர்த்தி செய்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து திருப்பி அனுப்பி தருமாறு அவங்க வந்து மிகவும் பணியுடன் வந்து கேட்டுக்கொள்வாங்க. இது வந்து கடிதமும் அனைவருக்கும் அனுப்பிச்சிருவாங்க. இந்த முறை வந்து மிகவும் சிக்கனமானது. ஆனால் இது வந்து மிகவும் பரவலாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, அதிக அளவில் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து உள்ளூர் நிருபர அறிக்கை முறை, லோக்கல் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, ஆய்வாளர் வந்து விவரங்களை சேகரிப்பதற்கு பல்வேறு இடங்களில் வந்து நிருபர்கள் வந்து நியமிப்பாங்க. இவங்க தேவையான முதன்மை விவரங்களை அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் சேகரித்து மைய அலுவலகங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அதன் மூலம் வந்து ஆய்வாளர்கள் முதன்மை விவரங்களை திரட்டி தங்கள் ஆய்வுகளை வந்து மேற்கொள்வாங்க. இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னச்சோ, இது வந்து பெரும்பாலும் வந்து தினசரி நாளிதழ் நிருபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் இந்த மாதிரி முறையை வந்து பின்பற்றுவாங்க. இது மிகவும் சிக்கனமானது தான். ஆனால் இந்த முறையின் மூலம் பெறப்படும் விவரங்களுடைய ஆய்வு முடிவுகள் வந்து துல்லியத்தன்மை வாய்ந்ததாக வந்து இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இரண்டாம் நிலை புள்ளி விவர ஆதாரங்கள் பார்க்கலாம். சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. இது வந்து 2 டைப்ஸாக இருக்கும், பப்ளிசிட்டி சோர்சஸ், அன்பப்ளிசிட்டி சோர்சஸ். அதாவது வெளியிடப்பட்ட மூல ஆதாரங்கள், வெளியிடப்படாத மூல ஆதாரங்கள்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்கும். இப்போ வெளியிடப்பட்ட மூல ஆதாரங்கள்னால் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகளின் அதிகாரப்பூர்வ வெளியீடுகள் இருக்கும்.
பன்னாட்டு அமைப்புகளாகிய ஐக்கிய நாட்டு சபை மற்றும் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு, பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்றுள்ள குழுக்களின் அறிக்கைகள், தொழில்நுட்ப பொருளாதார மற்றும் வாணிப இதழ்களின் வெளியீடுகள், ஆராய்ச்சி மாணவர்களின் தனிப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரை வெளியீடுகள், தினசரி மற்றும் மாதர் பத்திரிகைகள், இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி சோர்சஸ், அதாவது வெளியிடப்பட்ட மூல ஆதாரங்களாக நமக்கு வந்து கிடைக்கும். வெளியிடப்படாத மூல ஆதாரங்கள் அப்படிங்கிறது அரசு அலுவலகங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் பராமரிக்கும் பதிவேடுகள், ஆராய்ச்சி மாணவர்களின் ஆய்வு முடிவுகள். ஆராய்ச்சி மாணவர்களின் ஆய்வு முடிவுகள் வேறு, இங்கே வந்து ஆராய்ச்சி மாணவர்களின் தனிப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரை வெளியீடுகள். கட்டுரை அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்க எதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்களோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிசர்ச் பண்ணி வெளியிடுவாங்க. அதுதான் வந்து ஆராய்ச்சி மாணவர்களின் தனிப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரை. ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஆராய்ச்சி மாணவர்களின் ஆய்வு முடிவுகள் அப்படிங்கிறது வந்து தீசிஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு டாபிக் வச்சு ரிசர்ச் பண்ணுவோம். அந்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ அங்கேயே வந்து லைப்ரரியில் வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இது வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஆராய்ச்சி மாணவர்களின் ஆய்வு முடிவுகள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து தொழிற்சங்கங்கள் மற்றும் வணிக அமைப்புகள் பராமரிக்கும் சில ரகசிய தகவல்கள். இதுவும் வந்து வெளியிட மாட்டாங்க. ஒரு ஆய்வில் 2ஆம் நிலை புள்ளி விவரங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது அவை வந்து பின்வரும் இயல்புகளை கொண்டுள்ளவா என சோதித்து அறிய வேண்டும். இப்போ வந்து நம்ம ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து செகண்டரி டேட்டா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இயல்புகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கிறணும். அது என்னன்னு அப்படின்னா, விளக்கத்திற்கு நம்பகத்தகுந்தவை, பகுத்தாய்வுக்கு போதுமானவை, ஆய்வுக்கு பொருத்தமானவை, துல்லியமானவை, முழுமையானவை, தொடர்புடையவை, ஒப்பிடக்கூடியவை. இப்படி இதெல்லாமே வந்து நம்ம டாப்பிக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதலே வந்து இதோடைய உண்மைத்தன்மையை வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்டரி டேட்டாவே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வினா தொகுதினா என்ன, வினாப்பட்டியல்னா என்னென்னு. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் தனியாகவும் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். இப்போ சொல்லலாம். வினா தொகுதி அப்படிங்கிறது ஒரு ஆய்விற்கு தேவையான விவரங்களை சேகரிப்பவர் வினாக்களுக்குரிய விடைகளை விவரம் தருபவரிடமிருந்து கேட்டு தாமே கைப்பட பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விண்ணப்ப படிவமே வினா தொகுதியாகும். ஆய்விற்கு தேவையான விவரங்களை வந்து விவரம் சேகரிப்பவர் வந்து வினாக்களுக்குரிய விடைகளை விவரம் தருபவரிடமிருந்து கேட்டு தாமே கைப்பட பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விண்ணப்ப படிவமே வினா தொகுதி. விவரங்கள் வந்து வினா வடிவத்தில் அமையாது. இந்த முறையில் பல வினாக்களை கொண்டு வினா தொகுதியை தயாரித்து அச்சடித்து அவற்றை வந்து ஆய்வாளர் தம் கணிப்பாளர்களை அனுப்பி அவர்கள் மூலம் விவரம் சேகரிப்பது வந்து வினா தொகுதி. வினா பட்டியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆய்வு மேற்கொள்வதற்கான புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் விவரம் தருபவர் தம் கைப்பட பூர்த்தி செய்யப்படும் ஒரு விண்ணப்ப படிவமே வினா பட்டியலாகும். இவற்றின் விவரங்கள் அனைத்தும் வினா வடிவத்தில் வந்து அமையும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் கீழ் விடைகள் எழுத போதுமான அளவு இடமிடப்பட்டிருக்கும் இந்த வினாப்பட்டியலில். ஒரு வினாப்பட்டியலினுடைய சிறப்பான இயல்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். வினாக்கள் வந்து எளிதாகவும் தெளிவாகவும் இருக்கணும். வினாக்கள் வந்து எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியனவாக இருக்க வேண்டும். அப்புறம் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதாவது சுருக்கமாக இருக்கணும். வினாக்களுக்கு வந்து ஆம் அல்லது இல்லை என பதிலளிப்பதாக இருத்தல் வேண்டும். வினாக்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்க வேண்டும். வினாக்கள் வந்து வரிசைப்பட முறையாக அமைக்க வேணும். இந்த ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணுறோம்னா இந்த மெத்தட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. 6 பேஜ் தான் இருக்குது. அதான் நிறைய பேஜஸ்லாம் நான் வந்து கொடுக்கல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எது முக்கியமோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் படித்தாலே போதுமானதாக தான் இருக்கும். இதோடைய கான்செப்ட் முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்ன, அது வந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறோம், என்னென்ன இயல்புகள் இருக்குது, எந்த மெத்தடில் வந்து கலெக்ட் பண்ணுறோம், எத்தனை டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரினா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டாலே நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் வந்து ஈஸியாக நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சாம்பிளிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.